மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் பரலோகத்திலே காணப்பட்டது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். சர்ச், இந்த கான்செப்ட், இந்த சபை என்பதனுடைய முக்கியத்துவம் என்பது சபை சரித்திரத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தில் சபை என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சபை இல்லாமல் தேவனுடைய திட்டம் பூரணப்படாது. சபை பூரணப்பட்டு தேவ திட்டத்தை பூரணப்படுத்த வேண்டும். அப்படிதான் பிளான் இருக்கு. இப்போ நம்ம அந்த சபையோடைய பிளானை, அந்த திட்டத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உதாரணமாக, இப்போ முதலாவது ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லுகிறார் மோசேயின் இடத்துல. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய விளக்கங்கள் எபிரேயர் நிருபத்திலும் இருக்கிறது. எப்போ நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை படித்தாலும் எபிரேயர் நிருபத்தை சேர்த்து படிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது எபிரேயர் நிருபத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே 2 கூடாரங்கள் நிற்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவது கூடாரம் இருக்கும்போது 2வது கூடாரம் இருக்கிறதை குறித்து அந்த இடத்துல நாம் தெளிவாக அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில், அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. இந்த வசனத்தை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் தியானிச்சிங்கனாலே, முதலாம் உடன்படிக்கையானது, முதலாம் உடன்படிக்கைங்கிறது நியாயப்பிரமாணம். உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தில் முதல்ல பூமியில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில், அதாவது அந்த கூடாரம் 2 பகுதியாக இருந்தது. அதை நம்ம பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் மகா பரிசுத்த நடுவில் ஒரு திரைச்சீலை இருந்தது, நம்ம எல்லாரும் அறிந்ததே. இந்த கூடாரத்தினுடைய அமைப்பு அல்லது இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது பரலோகத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் 2 இருக்குது. சிங்காசனத்திற்கும் கண்ணாடி கடலுக்கும் ஒரு அமைப்பு, கண்ணாடி கடலிலிருந்து இன்னொரு அமைப்பு. 2 பார்ட். நீங்கள் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வச்சு வாசித்து பாருங்கள். 1வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்று இருந்தார். அவரை சுற்றி 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள், அவரை சுற்றிலும் கண்ணாடி கடல் இருந்தது. இதுவரைக்கும் ஒரு அமைப்பு. கண்ணாடி கடலுக்கு அப்புறத்தில் என்ன இருக்குது? 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அந்த சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பார்ட் 2வது பார்ட். இதோடைய அமைப்பு தான் ஆசாரிப்பு கூடாரம். மகா பரிசுத்தலம், அங்கே கிருபாசனம் இருக்கிறது, அது சிங்காசனத்துக்கு அடையாளம். இந்த கண்ணாடி கடல், அதாவது பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஒரு கடல் தொட்டின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சாலமோன் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெங்கல தொட்டின்னு இருக்கும். அதாவது நம்முடைய சுத்திகரிப்புக்கான ஒரு காரியம், அது அந்த இடத்துல இருக்கும். இந்த 2 பகுதி, இந்த 2 பகுதியும் பரலோகத்தினுடைய மாடல், பரலோகத்தினுடையதான ஒரு அமைப்பு. இதைத்தான் ஆண்டவர் கூடாரமாக கொடுத்திருந்தார். அப்போ இந்த பரலோகத்தினுடைய அமைப்பில் இந்த 2த்துக்கும் இன்னொரு இதையும் ஆண்டவர் சேர்க்கிறாரு. என்னது? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யாரு? நாம தான் ஆலயம். இந்த ஆலயத்திலையும் 2 பகுதி இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் நம்ம சொல்றோம். இந்த சரீரம் மண்ணோட போயிடும். இது ஒன்றும் இல்லை. இந்த சரீரம் உருமாறும். இந்த சரீரம் போக போக முதுமை அடையும் போது வேற மாதிரி இருக்கும், குழந்தைகள் தனத்தில் வேற மாதிரி இருக்கும், வாலிப பிராயத்தில் வேற மாதிரி இருக்கும். இது உருமாறும். ஸோ இந்த ஆவியும் ஆத்மாவும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆத்மா என்பது பரிசுத்த ஸ்தலம், ஆவி என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஸோ இந்த ஆவி, ஆத்மா இது 2ம் 2 பகுதி. இப்போ நம்ம ஆத்மா எங்கே நிற்க போகுது? பரிசுத்த ஸ்தலத்திலையா மகா பரிசுத்தலையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு நம்ம சரீரமும் பரலோகமும் ஆசாரிப்பு கூடாரமும் ஒரே அமைப்பு. அதனால தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பூமியில் உண்டாக்கும் போது ஆண்டவர் மோசே கொடுத்ததான கட்டளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு காண்பிக்கிற மலையிலே காண்பிக்கிற மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஏன் அந்த எச்சரிக்கையாயிரு அப்படின்னா, அவர் பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் கூட இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான். வெறும் ஒரு கட்டடம் இல்லை, இடிச்சிட்டு திருப்பி கட்டிக்கலான்றதுக்கு. அல்லது இது ஒரு உலக பிரகாரமாக வரப்போகிறதான ஒரு தேவாலயம் இல்லை. இதுக்கப்புறம் இப்போ இருக்க தேவாலயங்கள்லாம் பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு மாடலில் கட்டுறாங்க, கூட்டம் நிரம்பிருச்சு, இடிச்சிட்டோம், அடுத்த தேவாலயம் அது வேறு மாடலில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் கட்டும் போது 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வரும்போது அது வேறு மாடல். இப்படி மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் மாறவே மாறாது.
என்னதான் இஸ்ரவேல் புத்திரர் பலுகி பெருகி எவ்வளோ வந்தாலும் கூட அந்த ஆசாரிப்பு கூடாரம் எக்ஸ்டெண்டே ஆகாது. ஆசாரிப்பு கூடாரம் அதே லெவலாக இருக்கும். இப்போ நம்மளாம் கூட்டம் வந்தோடனே சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா? இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஆசாரிப்பு கூடாரத்திற்கு இருக்காது. எந்த கூடாரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்? உன்னுடைய திரைச்சீலைகளை பெரிதாக்கு, உன்னுடைய கயிறுகளை நீளமாக்கு, இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க கூடாரத்திற்காக. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முழம் நீளம் அகலம் எல்லாம் அப்படியே இருக்கும். அது எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் இருக்காது. காரணம், இது ஒன்ஸ் ஃபார் ஆல், இதுதான் பிளான், இதுதான் அமைப்பு, அப்படியே தான் இருக்கும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் இந்த நம்ம சரீரத்திற்கும், அதாவது நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் படித்தா மட்டும்தான் இது புரியும். அதுதான் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆலயம் என்பது பரலோகத்தில் காணப்படுகிற ஆலயம் ஒன்று இருக்கு. அதனுடைய மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது நம்ம வரப்போற நமக்காக இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட நிழல். இப்போ நல்லா கவனிச்சுக்கிறது, முதலாம் உடன்படிக்கையானது. அப்போ முதலாம் உடன்படிக்கையான பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசாரிப்பு கூடாரம். நியாயப்பிரமாணத்துக்கான பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசாரிப்பு கூடாரம். ரெண்டாம் உடன்படிக்கை கிருபையின் பிரமாணம், மெல்கிசேதேக்கின் முறைமை, நமக்கான பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம தான். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற ஆலயம் என்பது ஒரிஜினல், அந்த பரலோகம் ஆசாரிப்பு கூடாரம். அதனுடைய மாடல் மோசேக்கு காட்டப்படுது. எதுக்காக? இது முதலாம் உடன்படிக்கைக்கு இப்படி கட்டுப்பான்னு காட்டப்படுது. ரெண்டாம் உடன்படிக்கை ஒன்று வரப்போகுது, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த முதலாம் உடன்படிக்கைக்கு வரக்கூடிய கூடாரத்தை பார்த்து தான் ரெண்டாம் உடன்படிக்கைக்கு வரவங்க படிச்சுக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே நிழல். ரெண்டாம் உடன்படிக்கை வரும்போது அதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் பூமியில் இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் நீங்களும் நானும். நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை படித்து உங்களை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். அப்போ நாம் இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த கூடாரத்தை மாற்றி அமைத்தல் எதுவுமே இருக்காது. கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. அவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டட சபை இருக்குது, நம்ம கட்டுறோம். இந்த கட்டட சபை கூடாது என்று அல்ல, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. வீடுகளிலே ஒரு காலத்திலே ஆராதித்தோம். அதற்கு பிறகு அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? ஸ்கூலில் ஆராதிச்சாங்க. பவுலெல்லாம் போய் வித்யாசாலையில் ஆராதிச்சாங்கன்னு. அதற்கு பிறகு ஆலயத்துக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஆலயம் என்பது கட்டடத்தில் தான் இயங்க வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்திட்டம் போல உருவாக்கப்பட்டு விட்டது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம வீடுகளில் ஆராதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மேலே கூரையில் ஆராதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆலயம் என்பது அது அல்ல. ஆலயம் என்பது கட்டடங்கள் அல்ல. ஏன்னா கட்டடத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இடிப்பீங்க, திருப்பி கட்டுவீங்க, திருப்பி அதோட பெருசாக கட்டுவீங்க. அது தேவனுடைய ஆலயம் அல்ல. இது எக்ஸ்டெண்டே ஆகாமல் உள்ள ஒன்று இருக்கு. கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ இயேசு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்படின்னா நாம என்ன சொல்றோம்? யாராவது சபையை இடிக்க வந்தா அல்லது சபைக்கு விரோதமாக சபையை கூரையெல்லாம் எரிக்க வந்தா நாம சொல்றோம், சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம சபைன்னு மென்ஷன் பண்றது எதனா அங்க இருக்கிற கட்டடத்தை. ஆனால் கர்த்தர் மென்ஷன் பண்ணுறது எதுனா நம்மை, நாம தான். இதைத்தான் பாதாளத்தில், இதைத்தான் கட்டுவேன்னு கர்த்தர் சொன்னார். திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் சபையை கட்டுவேங்கிறது கட்டடத்தை கட்டுவதில்லை. இப்போ நம்ம அதை ஒரு வசனமாக வச்சுக்கிட்டு கட்டடத்தை கட்டுவதற்கு அந்த வசனத்தை யூஸ் பண்ணி நாம் கட்டடத்தை கட்டுறதுக்கு அதை பற்றி பயங்கரமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம சபை கட்டும் போது கர்த்தர் இல்லை, ஆண்டவர் அதை பற்றி பேசவே இல்லை. ஆண்டவர் பேசுகிற சபையை கட்டுவேன் இந்த கல்லின் மேல். அந்த கல் என்றது கன்மலை, இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் நாம் போடப்பட்டிருக்கிறோம். அந்த அஸ்திவாரத்திற்கு மேலே நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் தான் ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயம் 2 கூடாரத்தை உடையதாக இருக்கிறது. கூடாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதன் முந்தின பாகத்தில், அதாவது இந்த ஆத்மாவில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவத்து சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இந்த ஆத்மாக்குள்ள தான் இவ்வளோத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த ஆத்மாக்குள்ள மேஜை இருக்கு, அது மேல அப்பங்கள் இருக்கு, சமூகத்து அப்பங்கள் இருக்கு, குத்து விளக்கு இருக்கு. இப்போ குத்து விளக்கு என்பது நமக்குள்ள இருக்கக்கூடியதான இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது,
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அப்போ இந்த விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். தண்டு என்பது யாரை குறிக்கிறது? ஊழியக்காரர்களை குறிக்கிறது. அப்போ வெளிப்படுத்தல் 11:4 படி அது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. அப்போ எனக்குள்ள இருக்கிற குத்து விளக்கு வெளிச்சம், அது மகிமையை பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மகிமை, அந்த மகிமை எனக்குள்ள இருந்து எதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது? அந்த மேஜை மேலே எனக்கு ஒரு அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பம் என்பது எதை குறிக்கிறது? 12 அப்பங்கள் இருக்கிறது. அது அப்போஸ்தலர் உபதேசத்தை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமைக்குள்ளே உட்கார்ந்து நான் இந்த அப்பத்தை புசிக்கணும். இந்த அப்பத்தை குத்து விளக்கு வெளிச்சம் இல்லாமலும் புசிக்கலாம். இப்போ தாவீது ஆசாரியன் இடத்துல வருகிறார். ஆசாரியன் கிட்ட கேட்கிறாரு, சாப்பிட ஏதாவது இருக்குதா? அவர் சொல்றாரு, சமூகத்து அப்பம் தான் இருக்கு. அதுக்கு சில கிரைட்டீரியா சொல்றாரு. இப்படி இப்படி இருந்தா அதை நீ சாப்பிடலாம்ப்பா. சரி, ஓகே, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தாவீதால பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஆகுது? அப்பம் தாவீதின் இடத்துல வருகிறது. தாவீது அந்த அப்பத்தை புசிக்கிறார். ஆனா எந்த வெளிச்சத்தில் புசிக்கிறார்? சூரிய வெளிச்சத்தில் புசிக்கலாம், ஒருவேளை விளக்கு வெளிச்சத்தில், வெளியே இருக்கிற வெளிச்சத்தில் புசிக்கலாம். அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற குத்து விளக்கின் வெளிச்சத்திலே புசிக்கவில்லை. அப்படித்தான் நானும் சொல்லுகிறேன். வசனம் என்பது தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, மோசே மலையின் மேலே முச்செடியிலே தேவனை பார்த்ததுக்கும், மோசே மலையின் மேலே மேகத்துக்குள்ளாக இருந்து தேவனை பார்த்ததற்கும், தேவன் மோசேயை அழைத்த போது அவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு மேகம் மூடியது, அதற்குள்ளாக இருந்து தேவனை பார்த்ததற்கும், மோசே கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக இருந்து தேவனை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற இடங்களிலிருந்து தேவனை பார்த்து திருப்தி அடையாத மோசே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், மற்ற இடங்களிலிருந்து கர்த்தருடைய மகிமையை அவர் பார்த்திருக்கிறாரு. நாட் yet satisfied. அவர் திருப்தி அடையல. திருப்பி கேட்கிறாரு, ஆண்டவரே, நானும் மகிமையை பார்க்க வேண்டும். எந்த மகிமை எப்படி பார்க்கணும் ஆண்டவரே? நான் மலையில பார்த்துட்டேன் உங்களை, நான் ஆசாரிப்பு கூடத்தில் நீங்க இறங்கும் போது அதுலேயும் பார்த்துருக்கிறேன், நீங்க 70 பேரை கூட்டிட்டு வர சொன்னீங்க, அங்கேயும் பார்த்துருக்கிறேன், நீங்க முச்சடியில் தோன்றுனீங்க, அங்கேயும் பார்த்துருக்கிறேன், இதெல்லாமே பார்த்தேன் ஆண்டவரே. மற்றவங்க பார்க்காத ஆங்கிள் நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னும் என் ஆத்மாக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல ஆண்டவரே, நான் இன்னும் உம்முடைய மகிமையை பார்க்கணும். இதுதான் விளக்கின் வெளிச்சத்திலே அப்பத்தை புசித்தல். நீங்க அப்பத்தை புசிக்கலாம், தேவனுடைய வசனத்தை பரிசுத்த ஆவி இல்லாமலும் படிக்கலாம். அதைத்தான் ஒரு சிலர் படிச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியோடு கூட வாஞ்சையோடு கூட படிக்கலாம். அதைத்தான் நம்ம சாதாரணமாக படிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ள ஆகி தேவ மகிமையின் பிரகாசத்தோடு கூட அந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும் போது, அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளிருந்து நீங்கள் புசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதுதான் அந்த அப்பத்துக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடையதான வெளிப்பாடு. இதுதான் உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நடத்தக்கூடிய உபதேசம். தாவீது பரிசுத்தமா இருக்கிறார் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆசாரியன் கேட்கிறாரு, நீங்க ஸ்திரீகளோடு கூட சேராது இருந்தால், உங்கள் அலம்பிகள் சுத்தமாக இருந்தால் நீங்கள் இதை புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு நாளாச்சு, நாங்கள் ஸ்திரீகளுக்கு விளக்கமாயிருக்கிறோம், எங்கள் அலம்பிகளும் சுத்தமாக இருக்கிறது, அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடு. இப்போ தாவீது பரிசுத்தம் இருக்கிறது, தாவீது இடத்துல அவர் கேட்கிற சரீரத்திலே சுத்தம் இருக்கிறது. ஆனால் அப்பத்தை புசிக்கிறது எதன் மூலமாக புசிக்கிறார்? விளக்கின் வெளிச்சத்திலே அவர் புசிக்கவில்லை. இதே தாவீது இன்னொரு காரியத்தை செய்கிறார். இதே தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது உள்ளே வரும்போது அவர் ஏபோத் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வருகிறார்னு பார்க்குறோம். இந்த ஏபோத் வஸ்திரத்தை தரித்து கொள்வது யார் தரித்துக் கொள்வா? ஆசாரியன் தரித்துக் கொள்வான். ஆனால் தாவீது ராஜா, தாவீது ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிறார். இந்த இடத்துல
மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அவர் மாறுறார். இதுக்கு முன்னாடி அவர் அப்பத்தை வாங்கும்போது ஆசாரியன் கையிலிருந்து வாங்கினார். ஆசாரியன் கையிலிருந்து வாங்கும்போது இவர் ராஜாவாகவில்லை, ராஜாவாக போகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவா. அப்போ கர்த்தருடைய பார்வையில் ஒரு ராஜா. இவர் ராஜாவாக இருந்து ஆசாரியன் கையிலிருந்து அப்பத்தை வாங்குறார். வாங்கும்போது எங்கே இருக்கிறாரு? கூடாரத்திற்கு வெளியே. அதாவது சூரிய வெளிச்சத்திலும் சந்திர வெளிச்சத்திலும் தான் அதை புசிக்க முடியும். சோர்ஸ் லைட், வேற ஒரு சோர்ஸ் லைட்டில் அவர் சாப்பிட்றாரு. இதே தாவீது இப்பொழுது ஏபோத் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அதே வேளையில் அவன் ராஜாவாகவும் இருந்து மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு மாறுகிறார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் வரும்போது தாவீது அப்பத்தை வாங்கவில்லை. அங்கே தான் ரொம்ப முக்கியம். இங்கே என்ன சொல்லுது பாருங்க, 18-19 வசனம், 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே தாவீது அப்பத்தை வாங்கவில்லை, ஆசாரியன் கையிலிருந்து அப்பத்தை எடுத்து கொடுக்கிறான். அப்பத்தை மட்டும் கொடுக்கவில்லை, திராட்சரசத்தையும் எடுத்து கொடுக்கிறான். இவன் இப்பொழுது ஆசாரியரும் ராஜாவுமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்திருக்கிறான். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரும்போது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுக்கிறான். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, உள்ள ஏபோத் வஸ்திரம் மேலே போட்டிருக்கிறது, ஆனால் ராஜா நிற்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அவர் ஆசாரியனாக, அதாவது பலியாகிற பொருளாக பிரதான ஆசாரியராக வந்திருக்கிறார். உள்ள ராஜாவாக இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அந்த 12 பேர் கையில் கொடுக்குறார். சேம் சம்பவம், ஒரே சம்பவம். தாவீது அவருடைய சிங்காசனத்தில் இயேசு வந்து உட்கார போகிறார். அதனுடைய நிழலாட்டத்தை தாவீது இங்கே நிறைவேற்றுகிறார். இப்போ தாவீது ராஜாக வரும்போது அப்பத்தை வாங்கினான். மெல்கிசேதேக்கின் முறைமையில் வரும்போது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுக்கிறான். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த சோர்ஸ் லைட்டில் தான் அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பலிபீடத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு, அங்கே நின்றுக்கிட்டு அந்த உலக வெளிச்சத்தில் நீங்கள் வசனத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த உலக வெளிச்சத்தில் கிடைக்கிறதான அப்பம் தான் கிடைக்கும். அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு தான் கிடைக்கும். அதனால தான் இந்த வசனத்தை எடுத்து நம்ம எப்படி போதிக்கிறோம்? காரு கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, உலக ஆசீர்வாதங்களை கொடுப்பாருன்னு சொல்லி இதை குறித்து போதிக்கிறோம். காரணம், நாம் எங்கே நிற்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே நின்று புசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் குத்து விளக்கின் வெளிச்சத்தில் படித்தா மட்டும்தான், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ளே போனால் மட்டும்தான் அந்த 12 அப்போஸ்தலருடைய அப்பம் இருக்கு இல்லையா, அந்த அப்பத்தை சாப்பிடணும்னா நீங்கள் விளக்கின் வெளிச்சத்துக்குள்ளே வரணும். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கு விளக்கின் வெளிச்சத்தில் கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ இந்த உலக வெளிச்சத்தில் கிடைக்கிற வெளிப்பாடுக்கும் விளக்கின் வெளிச்சத்தில் கிடைக்கிற வெளிப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பொன் குத்து விளக்கு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த குத்து விளக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய வெளிப்பாடு. அதில் கிடைக்கிற வெளிப்பாடு தான் மிகப்பெரிய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு உங்களை எங்கே கொண்டு போகும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் வேதத்தை படிக்கும் போது கிடைக்கிற வெளிப்பாடு என்பது வேறு. பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருந்த அந்த மகிமையின் பிரகாசத்துக்குள்ளே அவருக்குள்ளிருந்து நீங்கள் படிக்கிறது என்பது வேறு. இதை பெற்ற பவுல் தான் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் அவ்வளவு காரியங்கள் அந்த மகிமைக்குள்ளே தங்கி இருக்கிறது. அதுதான் உங்கள் ஆத்மா வாஞ்சிக்கிறதாக இருக்கணும். நான் சொல்றது சரியான்னு தெரியல, ஆனா சொல்றேன், அந்த வசனத்தின் மேல அப்படி ஒரு இச்சை வரணும். ஒரு சரீரத்தின் மேல எப்படி ஒரு இச்சை வந்து அந்த பாவத்தை மூர்க்கத்தோட வெறி கொண்டு ஒருத்தன் செய்யறானோ, அந்த மாதிரி வசனத்தின் மேல வரணும். ஒரு வெறி வரணும். அந்த வெளிச்சத்துல நான் அதை புசிக்கணும். அதை தாண்டினாதான் அந்த அப்பத்தை புசிச்சு அந்த விளக்கு வெளிச்சத்துல அதை சாப்பிட்டு முடிக்கும் போது உங்களுக்கு திரைச்சீலை ஏற்கனவே திறந்திருக்குது. அவர் நமக்கு திறந்து வச்சிருக்கிறாரு. அந்த திரைச்சீலை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆவிக்குள்ள போக முடியும். அதான் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன்னு இருக்கு. இந்த மகா பரிசுத்தம் எதுக்கு அடையாளம்? நம்ம ஆவிக்கு அடையாளம். இந்த பரிசுத்த ஸ்தலம் ஆத்மாவுக்கு அடையாளம். அப்ப இதுக்குள்ள நாம் போகணும். ஆவிக்கு உள்ள போகணும்னா முதல்ல வெளிச்சத்துல உட்கார்ந்து அந்த பிரகாசத்துல அந்த மகிமைக்குள்ள இருந்து தேவனை பார்க்கணும். அதான் மோசே கேட்கிறார், நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும்.
இப்ப நாம அந்த மகிமையிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும். வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த வசனத்துக்குள் இருக்கிற கர்த்தரை, இந்த வசனத்துக்குள் இருக்கிற வெளிப்பாடை, இந்த கர்த்தருக்குள் இருக்கிற இயேசுவை, அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அப்ப கிறிஸ்துவை நாங்கள் இனி மாம்சத்தின்படி அறியோம். அதோட அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை நீ தேவனுடைய மகிமைக்குள்ள இருந்து பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய பரலோகத்தின் வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். நீ மாம்சத்தில் வந்த இயேசுவையே நீ பார்த்துக்கிட்டு இருக்கீன்னா, நீ இம்மைக்குரியதை மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர் எனக்கு கொடுத்த சுகத்தை, அந்த வியாதியஸ்தர்களுக்கு கிடைச்ச சுகம் அது எனக்கு கிடைக்கணும், அந்த குருடர்கள் பார்வையடைஞ்சாங்க நானும் பார்வையடையணும், அவங்க 5000 பேருக்கு அப்பம் போட்டாங்க, என்னுடைய மினிஸ்ட்ரியில் ஒரு மிராக்கிள் நடக்கணும், அவர் அங்கே பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார் நானும் செய்யணும். இது மாம்சத்தின்படி இயேசுவை அறியும் போது அந்த இம்மையிலே அவர் செய்ததான காரியங்களை நீங்கள் இங்கே செய்ய விரும்புகிறீர்கள். இது குற்றமா குறைவான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா இது வேற கிரேடு. இது என்ன கிரேட்? இதே காரியத்தை எலியா செஞ்சிருக்கிறார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இதே காரியத்தை எலிசா செஞ்சிருக்கிறார், அப்பம் அதிகமாயிருக்கு. இதே காரியத்தை எலிசா செஞ்சிருக்கிறார், நாகமான் குஷ்டரோகம் சுகமாயிருக்கு. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட மாம்சத்தில் இருந்த இயேசு செய்ததை அவர்கள் செய்தார்கள். நீங்களும் அதையே விரும்பு என்று சொன்னால் நீங்கள் மாம்சத்தில் இருந்த இயேசுவை தான் அறிய விரும்புகிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இனி நான் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியேன், நான் ஆவியின்படி அவரை அறிய விரும்புகிறேன். ஆவியின்படி நீ கிறிஸ்துவை அறிய விரும்பினால், ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவை அறிய விரும்பினால், நீ இந்த விளக்கு வெளிச்சத்தின் மகிமையில் இருந்து அவரை பார்த்தால் தான் தெரியும். இப்போ நம்ம இது பார்த்துக்கிட்டு இருக்கிற வெளிச்சம்லாம் என்ன வெளிச்சம்? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற, இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிற ஒரு வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் நல்லது. இது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே இருக்கிற வெளிச்சம். ஆசாரியன் அப்பத்தை எடுத்து தாவீது கையில் கொடுக்குறான். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து இதை கொடுக்குறேன். இதே மாதிரி இதில் இன்னும் 2, 3, 4 பேர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பத்தை எடுத்து கொடுக்குற இவங்க ஆசாரியர்கள் தாவீதுக்கு கொடுத்தது. நீங்களும் அதை பயபக்தியோடு தான் வாங்குகிறீர்கள். தாவீதும் அதை எப்படி வாங்குறாரு? பரிசுத்தத்தோடு தான் வாங்குறாரு, திருப்தி அடைகிறார், சாப்பிட்டு பசி ஆறுறாரு. உங்களுக்கும் இதை கேட்கும் போது வெளிப்பாடு கிடைக்கிறது. வெரி குட், ஃபைன். ஆனால் இந்த வெளிச்சத்தில் நீங்கள் வாங்கினது போதாது அல்ல. இதை தாண்டி இன்னொரு வெளிச்சம் இருக்கிறது. அது எது? குத்து விளக்கினுடைய வெளிச்சம். அந்த விளக்கு, அங்கிருந்து விளக்கினுடைய பிரகாசம் எங்க இருக்கு? ஆட்டுக்குட்டியானுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. அப்ப காடோடைய குளோரினஸ்குள்ள இருந்து நீங்க படிக்கணும். நான் என்ன உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கென்று ஒரு வெளிப்பாடு இருக்கு. உங்களுக்குன்னு தேவனுக்கிட்ட இருந்து சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த வெளிப்பாடுகளை நீங்கள் அந்த விளக்கின் வெளிச்சத்திலிருந்து பெறும்போது தான் கிடைக்கும். இப்ப நாங்க கொடுக்கறது எல்லாமே எவ்வளோ பெரிய வெளிப்பாடா இருக்கட்டும், நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி நாங்க கேட்டதே இல்லை. உண்மை இருக்கலாம். ஆனால் இது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே கிடைக்கிறதான வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் நீங்கள் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வெளிச்சத்தில் நீங்கள் திருப்தி அடைந்து விடாதீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் இன்னும் உள்ளே போகும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார், ஈசாக்குக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார், யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். இந்த 3 பேருடைய வெளிப்பாடுகள் கிடைத்து ஒரு 400 வருஷம் முடிந்து விட்டது. இப்போ உம்மை நான் யார் என்று சொல்லட்டும் என்று கேட்டபோது மோசேக்கு சொல்லப்படுகிறது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லும் போது, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை மட்டும் தியானித்து விட்டு போயிருக்கலாம் மோசே. அந்த ஆபிரகாமுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்ததோ அந்த ஈசாக்குக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அதுவும் அங்கே இருக்கிறது. இன்னும் மோசே அதை எழுதவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும், எழுதலை. இப்போ அவங்கள பற்றி 3 பேரை பற்றி மட்டும் தெரியும். ஆனால் இதோடு கூட மோசே திருப்தி அடையவில்லை. நீங்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருங்க, ஆனா உங்ககிட்ட இது இல்லாம இன்னொரு மகிமை இருக்கும் பாருங்க, அந்த மகிமை எனக்கு கொடுங்க. அந்த மகிமை தான் எனக்கான மகிமை. அந்த வெளிச்சத்தில் எனக்கு ஒன்று கிடைக்குதுல்ல,
இப்போ நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபு தேவன் சொல்கிறேன்ல, இப்போ மோசேயின் தேவன் சொல்கிறதுக்கு அந்த மகிமை தான் உதவும், அதில் கிடைக்கிற வெளிப்பாடு தான் உதவும். இப்போ நீங்கள் எங்ககிட்ட இருந்து கேட்டு என்ன படித்தாலும் இந்த வெளிப்பாடோ அல்லது இதில் படிக்கிற காரியங்களோ நீங்கள் ஒரு நாள் எப்படி சொல்ல வேண்டி வரும்? ஹெச்எல்எம்ல நாங்கள் படித்தோம், ஹெச்எல்எம்ல உள்ளவங்க இப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நல்ல வெளிப்பாடு, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம், உண்மை. ஆனால் தேவன் உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒன்று சொல்லிக் கொடுப்பார். அதை எச்சல்லமும் சொல்லிக் கொடுக்க முடியாது, வேற யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு நீங்க போய் அந்த மகிமையின் பிரகாசத்தில் படிக்கணும். அதுதான் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்ததுக்கான அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியவே நின்று கொண்டு நீங்கள் தாவீது திருப்தி அடைந்தது போல திருப்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். இது போதாது, நீங்கள் இன்னும் கடந்து போக வேண்டும். இன்னும் போங்க, போய் அந்த மகிமையின் வெளிச்சத்தில் உட்காருங்க. மோசே கேட்ட மாதிரி கேளுங்க, நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் அதை உணரணும் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தில் இப்போ பாருங்க, அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் உட்கார்ந்து கர்த்தர் கடந்து போகும்போது ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அவருடைய முன்புறத்தை அல்ல பின்புறத்தை நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு முன்பாக செய்தவைகள் அல்ல பின்பானவைகளுக்கு அர்த்தம். என்ன மோசே கிட்ட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, நீ என் முன்புறத்தை பார்க்க மாட்ட, என் பின்புறத்தை பார்ப்ப. ஆனா மோசே மட்டும்தான் அவனுக்கு முன்னாடி நடந்ததையும் பார்த்தவன், அவனுக்கு பின்னாடி நடந்ததையும் பார்த்தவன். ஏன் அப்படி சொல்றீங்க? மோசே முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ஆதியாகமத்தில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டாரு. யாத்ராகமம் வரைக்கும் அவர் பார்த்தாரு, எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி நடக்கிறதையும் பார்க்குறாரு. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், இயேசுவை பற்றி சொல்கிறாரு. நான் அந்த நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் இயேசுவை பற்றி சொல்கிறாரு. அவர் பின்னாடி நடக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் விரட்டப்படுவீர்கள், தேசத்தை விட்டு போவீர்கள், எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லா வெளிப்பாடும் அவருக்கு இருக்கு. அப்போ மோசே முன்னாடி நடந்ததையும் பார்க்குறாரு, முன்புறத்தையும் பார்க்குறாரு, பின்புறத்தையும் பார்க்குறாரு. இயேசு தான் வசனம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வசனத்தினுடைய முன்பகுதி ஆதியாமோ, பின்பகுதி உபாகமோ, ரெண்டையும் அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் நானும் எல்லாருக்கும் முன்புறத்தை பார்க்கறது எப்படி? நமக்கு தான் எல்லாமே இருக்க, எழுதி வச்சாச்சு. ஸோ நமக்கு முன்புறத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே எழுதியாச்சு. வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். மோசே எழுதி வச்சுட்டாரு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இந்த வசனத்தில் கூட முன்புறத்தில் எழுதி வச்சுட்டார்ல, அதான் தேவனுடைய முன்புறம். அந்த வசனத்தினுடைய முன்புறம் தான் மோசேக்கு முன்னாடி உள்ள ஆதியாகமம். அந்த வசனத்தில் கூட இன்னும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய மறைபொருள் இருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் யாரு? பின்புறத்தை பார்த்தவங்க. உதாரணமா மோசேக்கு பின்புறம் என்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஏதோ தேவனுடைய பேக் சைடுன்னு நினைக்கிறாங்க. வரப்போற இயேசு கிறிஸ்து. என் முன்புறத்தை பார்த்தா நியாயப்பிரமாணத்தின்படி அவர் தண்டனையின் தேவன், அதை பார்த்தா நீ செத்து போயிடுவேன். என் பின்புறம் இருக்கு, அதை வேணா நீ பாரு. அது மன்னிக்கிற தேவன், கிருபையின் தேவன். அதனாலதான் ஒரு வேர்டு அதுக்கு முன்னாடி சொல்றாரு, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தான் அந்த சம்பவம் நடக்குது பாருங்களேன். அப்போ அவன் பின்னாடி பார்த்தது என்னது? வரப்போற கிரைஸ்ட், அந்த கிருபையின் தேவனை. எங்க வச்சு பார்க்கணும்? கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருந்து பார்க்கணும். கண்மலையின் வெடிப்பு என்பது என்ன? கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. வெடிப்பு என்பது என்ன? அடிக்கப்பட்ட கண்மலை. அப்போ சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ரத்தத்துக்குள்ளாக இருந்து, அதனால்தான் பவுல் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில கிட்டி நெருங்கி சேருகிறோம். அந்த ரத்தத்துக்குள்ளிருந்து பார்க்கும் பொழுது நீ கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதுதான் வெளிப்பாடு. இப்ப இவரு முன்புற தேவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு பின்புறத்தை பார்க்கிறாரு. நாம பின்புற தேவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு முன்புற தேவனை பார்க்கணும். முன்புற தேவனா என்ன? ஆதியாகமத்திலிருந்து இந்த கிறிஸ்துவை பத்தின வெளிப்பாடு இருக்கும். இப்ப இவருக்கு நியாய பிரமாணத்திலிருந்து கிருபை பிரமாணத்தை பத்தின வெளிப்பாடு. இப்ப நம்ம கிருபையின் பிரமாணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்கிற வெளிப்பாடை பார்க்கணும். இருக்கா? இருக்கு. அதைத்தான் இப்ப ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட வெளிப்பாடு தான் எபிரேயர்ல இருக்கு. நியாய பிரமாணம் தேவையில்லையே, முடிஞ்சிருச்சு. நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம், ஆனா அது உள்ள ரகசியம் இருக்கு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அதையும் நீ பார்க்கணும், இதையும் இருக்கணும். வேத வாக்கியத்தில் ஒன்னையும் விட்டுறாத, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குதுன்ற.
அப்ப இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை தேடணும். அங்கே உனக்கு கூடாரம் இருக்கு, முதலாம் கூடாரம். அந்த கூடாரத்தை வச்சுக்கிட்டு தான் நீ 2வது கூடாரமாகிய உன்னை குறித்து தேடி பார்க்கணும். இதுதான் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை வச்சு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை இப்ப நான் ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுல என்னது? அந்த குத்து விளக்கு, அந்த மேஜை, அந்த அப்பம். இந்த ஆத்மாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு குத்து விளக்கு இயேசு, மேஜை மேல அப்போஸ்தலர் உபதேசம், இந்த மகிமைக்குள்ள இதை தேடணுங்கிறது. இதை நீங்கள் தேடும்போது முதலாம். 2வது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த தடையை தேவன் நீக்கி விட்டார். அவர் ஒரே தரம் உள்ளே பிரவேசித்து தன்னுடைய சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக உள்ளே பிரவேசித்து அவர் அந்த தடையை நீக்கிட்டார். ஆனா அவர் மரித்து அதை திரைச்சீலை நீக்கினது உண்மை. ஆனா அதற்குள்ளே பிரவேசிக்கிறவனுக்கு உயிரோட போலான்னு அர்த்தம் கிடையாது. அவர் முன்மாதிரி, நமக்கு மாடலாக இருக்கிறார். அவர் பிரவேசித்த அந்த மகா பரிசுத்தக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா, நீ அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி மரிச்சிருந்தீன்னா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரு? ஆபிரகாம்ல இருந்து யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை பேரும் பரிசுத்தவான்களா மரிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே பிரவேசிக்க அவர்களுக்கு வழி இல்லை. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு எபிரேயர் 11:39 அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் அவங்களால முடியல. ஏன்னா அந்த திரைச்சீலையை கிழிக்கிறவர் அந்த வல்லமை உடையவராக இருந்தாதான் அது உள்ள கிழிச்சிட்டு உள்ள போக முடியும். இப்ப அவர் திரைச்சீலை கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாரு. ஏன்னா அந்த சரீரத்துக்கு அந்த திரைச்சீலை என்பது அவர் சரீரத்தை கிழிக்கிறதுக்கு, அந்த சரீரத்துக்கு தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற பவர் இருந்துச்சு. அவர் பிரவேசிட்டாரு. இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் ஆனதுனால நாம் எல்லாம் அப்படியே போலான்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேருடைய போதனைக்கு நான் வரேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? அவர் நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி விட்டபடியினாலே நாம் எப்படி இருந்தாலும் அந்த பரலோகத்துக்குள்ளே நுழையலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டது போல பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுடனே கூட என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்? அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னா நான் மரித்தால் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அவர் மரித்ததுனால எனக்கு உள்ளே பிரவேசிக்க வழிதான் கிடைச்சிச்சு. ஆனா உள்ளே பிரவேசிக்கிற முறை இருக்கு, அது நான் மரிச்சாதான் முடியும். அவர் மரிச்சதுனால நான் எப்படி இருந்தாலும் உள்ளே போலாம் அப்படிங்கிறது தவறான உபதேசம். முடியாது. இப்போ ஒரே வசனத்தை அதை உங்களுக்கு சொல்லணும்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே கிருபாசனம் இருக்கு, அது பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க போகணும். ஏன்? அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் நிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் ஒரு கூட்டம் நிற்க கண்டேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா இப்ப டோர் ஓபன், திரைச்சீலை கிழிந்திருக்கிறது. ஆனா அந்த இடத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை போலவே நானும் மரித்தால் மட்டுமே பிரவேசிக்க முடியும். ஒரே வசனம், பரலோக ராஜ்யத்தை மாம்சமும் இரத்தமும் சுதந்தரிப்பதில்லை. இப்ப நான் அப்படியே இருந்து உள்ள போலான்னு, எப்படி இருந்தாலும் போலாம், என்ன பாவத்தோட இருந்தாலும் போலாம். அவர் எனக்காக மரிச்சிட்டாரு, அதனால நானும் பின்னாடியே மாம்சத்தோட போவேன்னா போக முடியாது. ஏன்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் கட்டுப்படுத்தி தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தங்களை தரித்திரர்களைப் போல இந்த பூமியிலே காட்டி தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்கு ஒன்று கிடைக்கும்னு காத்திருந்த அவர்களுக்கே உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், அந்த திரைச்சீலை க்ளோஸா இருக்கு, உள்ளே பிரவேசிக்க வழி இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து முதற் பேரானவராய் உயிர்த்தெழுந்ததுனால, அந்த திரைச்சீலையை கிழித்து அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே பிரவேசித்ததுனால பின்னாடி இருக்கிற நீங்களும் நானும் மாம்சத்தோட போன அர்த்தம் இல்லை. அவரை போலவே மாம்சமும் ரத்தத்தையும் முழுவதும் சாகடித்தால் மட்டுமே அதற்குள் பிரவேசிக்க முடியும். ஏன்னா அதோட கிரைட்டீரியா அதுதான். அப்படி செத்தாலும் போக முடியாத இடத்துக்கு அப்படி செத்தா இப்போ போக முடியும். ஏன்னா இயேசு பிரவேசித்ததுனால.
அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கிறவன் எப்படி இருக்கணும்? தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் அறைந்தவனாக, கிறிஸ்துவோடு கூட என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். அந்த ஸ்தானத்துக்கு நீ வரும்போது அந்த இடத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியும். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான முன்மாதிரியாக அவர் உருவாகினார். இப்ப நீங்களும் நானும் அவரை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக மாறணும். இதுதான் ஆசாரிப்பு கூடாரம், நீங்களும் நானும் சரீரம், ஆலயம், இதற்கான ஒப்புமை. இப்ப இந்த பேட்டர்ன்ல முதலாம் உடன்படிக்கைக்கான அடையாளம் பூமியில யாரு? ஆசாரிப்பு கூடாரம். இரண்டாம் கூடாரத்திற்கான அடையாளம் யாரு? நீங்களும் நானும், பரிசுத்த ஸ்தலம். இதுதான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் பரலோகத்திலே காணப்பட்டது. அந்த மாடல் இந்த மாடல். இப்ப உங்களை மாதிரி அது இருக்காது, அது மாதிரி நம்ம இருக்கணும். அது ஒரிஜினல், நாம ஜெராக்ஸ். அப்ப அந்த மாடலை அப்படியே இருக்கிறவங்க தான் அங்க போக முடியும். அதை போலவே கீழே கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. பரலோகத்துல ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பின்படி நீ கீழே இருந்தால் மட்டுமே அந்த ஆலயத்துக்கு நீ உள்ளே போக பிரவேசிக்க முடியும். இப்போ நான் இன்னும் ஒரு காரியத்தை மிக முக்கியமான சொல்றேன். இந்த இடத்துல தாவீதினுடைய ஆலயம் வராது. தாவீதுடைய ஆலயம் இந்த கணக்குக்குள்ளே வராது. ஏன்னா அது மனுஷ சித்தத்தில் வந்ததுனால அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போச்சு. மீண்டும் வந்தது, மீண்டும் இடிக்கப்பட்டது, மீண்டும் வரும். மூன்றாவது ஆலயம் கட்டுவார்கள், அது மீண்டும் இடிக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடாரம் பரலோகத்தில் காணப்படுது, ஆனா புதிய எருசலேமுக்குள்ள ஆலயம் காணப்படவில்லை. 21ஆம் அதிகாரம் 22வது வசனம், அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு அப்புறம் பரிசுத்தவான்கள் மூலமாக ஒரு நியாய தீர்ப்புக்கு பிறகு நாம போற பரலோகத்துல கூடாரம் இருக்கு. அவர்கள் வந்து போக போற புதிய எருசலேமுக்குள்ள ஆலயம் இல்லை. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம போற பரலோகத்துக்குள்ள ஆலயம் ஆகிய கூடாரம் இருக்கு. ஆனா அவங்க போற புதிய எருசலேமுக்குள்ள தேவ ஆலயம் இல்லை. ஏன்? நாம அந்த கூடாரத்தினுடைய மாடலா இருக்கிறபடியினால ஒரிஜினல் கிட்ட போய் ஜெராக்ஸ், நம்ம புரிதலுக்காக சொல்றோம், ஒரிஜினல்கிட்ட போய் போட்டோ காப்பி சேரப்போகுது. அதுல போய் இது ஜாயின் ஆயிடும், அதோடைய பார்ட் அது மாதிரியே இருக்கிறது போகும், அப்படியே கொண்டு போய் அந்த ஜாம் சேர்த்துருவாங்க. இப்போ சாலமோன் தேவாலயத்தில் பொன்னாலான கேடகங்கள் செய்யப்பட்டது, பரிசைகள் செய்யப்பட்டது. ஒரு காலம் வந்தது ரெகபியாம் காலத்தில், அதையெல்லாம் தங்கத்தை எல்லாம் எதிரி நாட்டு ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்தது. அவங்ககிட்ட தங்கம் இல்லை. அதனால என்ன செய்யறான், அந்த பொன்னை போலவே வெங்கலத்தில் ஒரு பரிசை கேடகங்கள்லாம் செய்து அதே இடத்துல வச்சுட்டு இதை எதிரி நாட்டு ராஜாக்கள் கையில் கொடுத்துட்டான். இப்போ தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு அதே கேடகம் அங்கே இருக்கு தங்கத்துலன்னு தெரியும். கிட்ட போய் நிற்கிறவனுக்கு தான் தெரியும், இல்லை இது கலர் வேற, மைன்யூட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, இது வெங்கலம்னு கண்டுபிடிப்பான். அதே மாதிரி தான் அந்த இயேசு என்கிறதான ஆலயத்தினுடைய கூடாரத்தின் சாயலாய் நீயும் நானும் பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் அதே மாதிரி நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல அப்படி வைப்பாரு, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக. அப்படி அங்க வைக்கும்போது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், இது சாட்சியின் கூடாரம். கிட்ட பார்த்த பிதாவுக்கு மட்டும் தெரியும், அது என்னுடைய முதற் பேரான குமாரன், இது என்னுடைய 2வது பேரான குமாரன். கண்டிப்பாக நீங்களும் இயேசுவுக்கு ஈக்குவல் ஆக முடியாது, இயேசுவை போல் ஆக முடியும், குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாற முடியும். இதுதான் இப்ப அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த சாட்சியின் கூடாரத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாய், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான கூடாரமாய் நீங்களும் நானும் பூமியில் இருக்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த உபதேசம் அல்ல, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ரகசியம், இதை தெரிந்து கொண்டு
அதன்படி அந்த சாயலுக்காக மாறும்போது நாம் அந்த கூடாரத்தின், பரலோகத்தில் இருக்கிற கூடாரத்தினுக்கு ஒப்பாக மாறுகிறோம். நான் இப்போ இருக்கிற 2வது உடன்படிக்கையினுடைய, அதாவது கிருபையின் பிரமாணத்தினுடைய ஆலயம் நான். 1ஆம் உடன்படிக்கை நியாய பிரமாணத்தினுடைய ஆலயத்தை பற்றி இதில் எழுதி வச்சிருக்கு. இந்த ஆலயத்தில் உள்ளதான ரகசியத்தை நான் படிக்கும்போது எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். எந்த வெளிப்பாடு கிடைக்கும்? என்னை பற்றி தான் இந்த 1ஆம் கூடாரத்தில் இருக்குது, இந்த ஆலயத்தை பற்றி இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது. ஏன் மோசே மூலமாக இது கொடுத்தாருன்னா, வரப்போகிற நான் இதை படித்து விட்டு இது மாதிரி மாற்றுவதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது நான் ஃபுல்லாக இதை மாதிரி மட்டும் நான் செய்யறதுக்கு கரெக்டாக இருந்துட்டேன்னா இருக்கிற கூடாரம் மாதிரி நான் மாறிடுவேன். ஏன்னா அதோடைய மாடல் தான் இது. அப்போ நான் அங்கே போகிறது ஈஸி. ஏன்னா அங்கே போகிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காரு, இந்த இன்டர் கனெக்ஷன். இப்போ நான் எந்த அளவுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை படிக்கிறேன், அதனால தான் பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்தை படிங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை படிங்க. ஒரு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய விளக்கம் கிடைக்காதவர்கள் அல்லது படிக்காதவர்கள் ஊழியர்களாக ஒத்துக்கொள்ளப்படவில்லை. ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து அவர்களுக்கு வெளிப்பாடு இருக்கணும், படிச்சிருக்கணும், அந்த உபதேசம் எடுக்கணும், பாடம் எடுக்கணும். இன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்பதே சபையில் இல்லை. இவர்கள் எப்படி இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் எப்படி இந்த 2ஆம் உடன்படிக்கையினுடைய ஆலயமாய் பரிசுத்த ஸ்தலமாய் மாறுவீர்கள்? இதை படிக்காம, இதை படித்து நீங்கள் மாறும்போது உங்களுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கும்னா பரலோகத்தில் இருக்கிற அந்த அமைப்பை போல இருக்கும். அப்போ இதை படித்து நான் மாறாவிட்டால் பரலோகத்தில் அமைப்பு எனக்கு கிடைக்காது, நான் பரலோகத்துக்கே போக முடியாது. அப்போ எத்தனை சபை பரலோகத்துக்கு போகும்? இப்போ யோசித்து பாருங்க. இன்னைக்கு உபதேசம் எது கொடுக்கப்படுது உங்களுக்கு? கூடாரத்திற்கு வெளியே உள்ள உபதேசம் கொடுக்கப்படுது. கூடாரத்துக்கு வெளியே என்ன இருந்துச்சு? நிறைய கூடாரங்கள் இருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிறைய கூடாரங்கள் இருந்தது. எல்லா கூடாரத்திலும் பொன் இருந்தது, எல்லா கூடாரத்திலும் வெள்ளி இருந்தது, எல்லா கூடாரத்திலும் எல்லா பொருட்களும் இருந்தது. அந்த பொருட்கள் எல்லாம் இந்த கூடாரத்துக்கு வரும்போது அது ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ளே மாறுகிறது. இதே காரியத்தை போய் மற்ற கூடாரத்தில் இருக்கிற பொருட்களை தியானிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வரும்போது குத்து விளக்கை தியானிக்கிறீங்க, அந்த குத்து விளக்குக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கு. இப்போ நீங்க வேற ஒரு கூடாரத்துக்குள்ள போறீங்க, அவங்க வீட்டில் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க, கூடாரத்துக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விளக்கை நீங்க பரலோகத்தினுடைய மாடலுக்கு தியானிக்க முடியுமா? முடியாது. அது நார்மல் கூடாரம், நார்மல் விளக்கு. ஆசாரிப்பு கூடாரம் தான் ஆவிக்குரிய விளக்கு. இது உள்ளதான் ஹெவனுடைய சீக்ரெட் இருக்கு. இப்போ உங்களுக்கு போதனைகள் எதிலிருந்து கொடுக்கப்படுது? உலகத்தில் உள்ள கூடாரங்களிலிருந்து கொடுக்கப்படுது. அந்த கூடாரங்கள் எல்லாம் என்ன இருக்கு? ஆடம்பரமாக, தேவைக்கு அதிகமாக பொன், தேவைக்கு. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கு? அந்த அந்த காட்ஸ் பிளான் முடிஞ்ச உடனே இம்மிடியட்டா மோசே சொல்றது, போதும், இதற்கு மேல் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். ஏன்? இதுக்கு மேல இதுக்கு தேவையில்லை. ஹெவனுடைய பிளான் இங்க நிறைவேறிடுச்சு. ஹெவன் பிளானுக்கு அப்புறம் எக்ஸஸா இந்த கூடாரத்துக்குள் ஒன்றும் இருக்காது. மோசே போதும்னு சொன்னது வெறும் அந்த கவுண்டை பேஸ் பண்ணிடல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் விஷயம் என்னன்னா, இந்த கூடாரத்துக்குள் யாதெல்லாம் இருக்கணும் என்று பரலோகம் திட்டம் பண்ணினதோ அது எல்லாம் வந்து விட்டது. இனி உங்ககிட்ட இருந்தாலும் தேவைப்படாது, இது உள்ள வராது. அப்ப நான் இதுக்குள்ள வரணும்னா கர்த்தர் எனக்கு நியமிச்ச நேரத்திற்குள்ள இதுக்குள்ள எல்லாம் வந்து முடிச்சிருக்கணும். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருந்தாலும் இதுக்குள்ள அது வராது. இப்ப நான் எந்த கூடாரத்தை பத்தி தியானிச்சுட்டு இருக்கிறேன்? இப்ப அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறதுல என்ன? எக்ஸஸ். இங்க ஒரு கரண்டி கர்த்தர் வச்சிடறா, அதுல 10 கரண்டி வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள எவ்வளவு வேணா இருக்கும். அப்ப இன்னைக்கு நாம எந்த கூடாரத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம எதை தியானிக்கிறோம்? எதை ஜனங்களுக்கு நம்ம தியானிக்கிறோம் ஜனங்களுக்கு சொல்ல போறோம். அப்ப ஜனங்களுக்கு எதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஜனங்களுக்கு முழுக்க முழுக்க சுத்தி இருக்கிற கூடாரத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அந்த கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இப்போ ஜனங்களுமே எப்படி பார்க்குறாங்க? அந்த கூடாரத்தை பாருங்க, இந்த கூடாரத்தை பாருங்க, அதை போல நீங்க வர வேண்டும் சொல்றவங்க அதானே சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும், அது மாதிரி நீங்க மாறணும், இந்த மாதிரி அந்த ஆகணும். ஆனால் நான் மாற வேண்டியது மற்ற கூடாரங்களை போல அல்ல. நடுவுல ஒரு கூடாரம் இருக்கு, ஆசாரிப்பு கூடாரம், அதை போல நான் மாற வேண்டும். இதுதான் கிறிஸ்து நமக்குள் கொடுத்திருக்கிற வெளிப்பாடு.
இந்த கூடாரத்தை நீ மாறுவதற்கு என்ன செய்யணும்னு பாருங்க. ஒரு லிமிட்டோட இந்த கூடாரத்துக்குள் வருவது ஸ்டாப் பண்ணப்படும். இதுக்கு மேலே நீ உள்ளே வர முடியாது அப்படின்னு கர்த்தர் நிறுத்துவார். அதுக்குள்ள நீங்கள் வந்துட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசாரிப்பு கூடாரத்தை தியானிங்க. இப்பவும் சொல்கிறேன், கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நான் கொடுத்திருக்கிற இந்த சத்தியம் ஆசாரிப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே உள்ளது. அதாவது எனக்கு கிடைச்சது. எனக்கு எங்கே கிடைச்சிருக்கோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிடைச்சிருக்கோம். ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பாருங்களேன், ஆசாரியன் தாவீதை உள்ளே கூட்டிகிட்டு போய் கொடுக்க முடியாது. ஏன்னா தாவீதால் அங்கே வர முடியாது. இப்போ இவன் என்ன பண்ணியிருப்பான்? வெளியே வந்து கொடுத்துருப்பான் ஆசாரியன். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அந்த வெளிச்சத்துக்கு உள்ளே போங்க. இப்போ அந்த மகிமை, குத்து விளக்கின் மகிமையில் உட்காந்து அந்த அப்பமாகி இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அது உங்களுக்கு கிடைக்கும் போது அதில் ஒரு வெளிப்பாடு எதை சொல்லிக் கொடுக்கும்? அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகிற வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லாருக்கும் வழி ஆண்டவர் திறந்துட்டாரு. போகிறது உன் கையிலும் என் கையிலும் தான் இருக்கு. அந்த போகிற வழியை இந்த வெளிப்பாடு மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் மன்னாவை 8 புசித்து அதை எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுக்குள்ளே கடந்து போக, அதை நாங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே அதன்படி நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் தகப்பனே. உம்முடைய ஆழம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு எங்களை கொண்டு போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வெளிச்சத்திலே வசனத்தை படிக்க, இன்னும் அதிகமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க, ஆண்டவரே நாங்களும் பரலோகத்தில் காணப்படுகிற சாட்சியின் கூடாரமாக அதில் ஒரு அங்கத்தினராக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த வசனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரிய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இருதயங்களை திறக்கிறவங்க நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இதை புரிய கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.